ஹாய்ங்க. இந்த வீடியோவில் எம்போஸ்டு சில்க் த்ரெட் லோடிங் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். போன கிளாஸில் ஃப்ளாட் லோடிங் சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு எம்போசிங்காக உள்ள பைப்பிங் த்ரெட் வச்சு பைப்பிங் த்ரெட் எப்படி கொடுக்கணும், க்ளூ எப்படி கொடுக்கணும், ஜிக்ஸாக் எப்படி கொடுக்கணும், பைப்பிங் த்ரெட் எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஒட்டணும், அவுட்லைன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற எல்லா நுணுக்கங்களையுமே நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? வாங்க நீங்களும் கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கலாங்க. இதுக்கு வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டு தான் தேவை உள்ளே வைக்கிறதுக்கு. நான் வந்துட்டு இங்கே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பேரலாக 2 லைன் வரையணுன்னா அதே அளவில் 2 லைன் வரைஞ்சிட்டு சென்டர் பகுதியில் நான் வந்துட்டு பைப்பிங் த்ரெட் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு சின்ன சைஸு பைப்பிங் த்ரெட்டு. நம்மளுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா இன்னொரு பைப்பிங் த்ரெட் கட் பண்ணி நம்ம பக்கத்தில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுலேயே பெரிய சைஸும் இருக்குது. நான் வந்துட்டு சின்ன சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ அதுக்கு வந்துட்டு த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட் நீடில் 2 கண்டு சில்க் த்ரெட் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். சரிங்களா? ஏன்னா இதில் ஃப்ளாட்டாக பண்ணினா இதில் வந்துட்டு த்ரெட்டை உள்ளே கொடுத்து இதில் என்ன விஷயத்தை பண்ணணுமோ அதே தான் மேலே பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது த்ரெட்டை வந்துட்டு சென்டர் போர்ஷனில் லைட்டாக, அதாவது இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கம் வச்சிங்கன்னா போதும். நான் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக இப்படி வச்சிங்கன்னா போதும். ரொம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மேலே வந்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுருவோம். லைட்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரொம்பவும் வெளியில் தள்ளி வேண்டாம். இந்த இடத்துல லைன் போட்டிருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு பாயிண்ட் உள்ள வரைக்கும் ஒட்டினீங்கன்னா போதும். இதுக்கு ஒரு பாயிண்ட் உள்ள வரைக்கும் ஒட்டினீங்கன்னா போதும். அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஒட்டிட்டோம் அப்படின்னா பிசுறு வெளியே தெரியும். இந்த அளவுக்கு நீங்கள் ஒட்டிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒட்டி பழகிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது மேலே ஸ்டிச் பண்ணணும். இந்த த்ரெட்டுக்கு மேலே எதுக்கு ஸ்டிச் பண்ணுறனோ இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக. இதுக்கு வந்துட்டு குட்டி லாக் வைக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்ம இது உள்ளே தான் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. அடுத்தது நான் இப்போ ஜிக்ஸாக் போட்டுட்ருக்கிறது வந்துட்டு நீங்கள் மெஷின் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, காட்டன் த்ரெட்டு, அதுலேயும் நீங்கள் ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதே கலரில் நீங்கள் மேலே இப்போ நான் பண்ணுற மாதிரியும் ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் பிசுறு தெரியுது பாருங்கள். அதை இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம எண்ணாட் போட்டுட்டு மேலே போயிடலாம் ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போது கம்மு ஏன் லைட்டாக வைக்க சொன்னேன் அப்படின்னா, லைட்டாக வச்சிங்க அப்படின்னா தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. நம்ம நிறைய வச்சிட்டோம் அப்படின்னா சைடில் அந்த த்ரெட்டுக்கு சைடில் எல்லாம் பிதுங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீடில் பஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அது ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால் ரொம்ப லைட்டாக வைக்க சொல்லியிருக்கேன். இந்த சைடில் இருந்ததுன்னா நம்ம இந்த சைடு பஞ்ச் பண்ணும்போது நம்ம நீடில் கீழே பஞ்ச் பண்ணுறக்கே ரொம்ப டைட்டாக கீழே போகும். சரிங்களா? இப்போது இங்கேருந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். மேலேருந்து எடுக்கலாம், இங்கேருந்து எடுக்கலாம். மேலே ஒரு ஸ்டிச்சு, கீழே ஒரு ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச்சு. உங்களுக்கு இந்த பக்கம் லைன் போகிறதுனால நீங்கள் வந்துட்டு சைடில் ஸ்டிச்சஸ் வச்சுக்கலாம், உங்களுடைய லாக் ஸ்டிச்சை. இப்போது இந்த த்ரெட்டுக்கு மேலே நீங்கள் கவர் பண்ணிட்டு வரணும். உள்ளே கொடுத்துருக்குற ஒயிட் கலர் கிளாத்தோ அப்படி இல்லை அப்படின்னா ஒயிட் கலர் பைப்பிங் த்ரெட்டோ மேலே வந்துட்டு நமக்கு தெரியக்கூடாது. இந்த இடத்துல கொஞ்சம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம எடுத்துட்டு தான் அந்த இடத்த கவர் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்துட்டு கவர் பண்ணிக்கணும். ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடக்கூடாது, கிராஸாக மட்டும்தான் வரணும். இப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல் கிராஸ் கிடச்சிருச்சு. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த கார்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போது இதே கிராஸில் தான் கடைசி வரைக்கும் வரணும். லாஸ்ட்டில் இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் எப்படி குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டு ஃபுல் கிராஸ் வந்துருக்குறோம், அதே மாதிரி லாஸ்ட்டாக முடிக்கும்போது உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக வரும். அப்போ தான் இந்த லைனோடு முடியும். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு யூ ஷேப் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். இப்போது
லாக் ஸ்டிச்சை மேலே வைக்கணும். இந்த லைன்லேயே வந்துட்டு ஸ்டிச்சை வைங்க. கீழே வரும்போது லாக் ஸ்டிச் வந்துட்டு கீழே வரணும். மேலே போகும்போது லாக் ஸ்டிச்சை மேலேயே வச்சுக்கோங்க. கீழே வரும்போது லாக் ஸ்டிச் கீழே, மேலே போகும்போது லாக் ஸ்டிச் மேலே. ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்கக்கூடாது. டைட்டாக இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு, அதாவது த்ரெட்டை டைட்டாக இழுத்து பிடிச்சி போடக்கூடாது. உங்களுக்கு வந்துட்டு எம்போஸ் லுக் வராது. த்ரெட்டை வந்துட்டு அமுங்கி போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடச்சிரும். இப்போது எம்போசிங்காக இருக்குது. உங்களுக்கு வீடியோக்கு பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்றது தெரியல. நேரில் எம்போசிங்காக தான் இருக்குது என்னோடய ஸ்டிச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃப்ளாட் லோடு அதுதான். அதனால தான் ஃப்ளாட் லோடு பக்கத்துலேயே நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஒரு டைம் சிக்கிச்சு அப்படின்னா ஒரு டைம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச் எடுத்து விட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். அந்த லைனை விட தாண்டி நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷேப்பாக இருக்காது, அன்ஈவனாக போயிடும். இந்த இடத்துல கிளாத்து, அதாவது த்ரெட்டு கீழே சிக்குதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒரு ஸ்டிச்சு, மேலே ஒரு லாக் ஸ்டிச்சு, கிராஸு, கீழே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச். இதே தான் நம்ம வந்துட்டு கடைசி வரைக்கும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. அடுத்தது இனி ஸ்டிச்சு ஸ்மால் ஆகும் இல்லைங்களா, நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இனி ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி கீழே இருக்கிற லைன் மேலேயே ஸ்டிச்சஸ் வைக்கணும். மேலே போகும்போது மேலே, கீழே வரும்போது இந்த லைன் மேலேயே வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரே லைனில் முடிகிற மாதிரி இருக்கும். இல்லைனா அன்னீவனாக முடிஞ்சிடும். இந்த இடத்துல நம்ம எண்ணால் போட்டுக்கலாம். சுற்றி வந்துட்டு போன டைம் நான் செயின் ஸ்டிச் போட்டேன். இந்த டைம் வந்துட்டு நான் பீட் கொடுத்து சுற்றி இருக்கிற ஹோல்ஸை நான் கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஸ்டிச்சஸும் போடலாம், பீட்ஸ் கொடுத்தும் கவர் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேலே வந்துட்டு நான் சுகர் பீட் கொடுத்துட்டு அதனுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி 2 சுகர் பீடாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த கார்னரில் நீங்கள் எப்பவும் போல் ஷேப் கொடுத்தே திருப்புங்க. இந்த இடத்துல திருப்பணும். நம்ம ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் பீட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கார்னர் கிடைக்கும். அதை ஒட்டியே போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ரெண்டுக்குமான ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத. அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் வந்துட்டு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி காமிச்சேன். இது வந்துட்டு அப்படியே அதே கலரில் நான் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு சரியில் கூட நீங்கள் அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். இதில் வந்துட்டு பீட் கொடுத்துருக்கேன். ஃபினிஷிங் பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு எம்போசிங்காக தான் இருக்குது. இன்னும் எம்போஸ் வேணும் அப்படின்னா அந்த சின்ன பைப்பிங் த்ரெட் கொடுத்தோம் இல்லைங்களா, அதவே இன்னொரு லைன் வந்துட்டு பக்கத்தில் கொடுத்துட்டு நீங்கள் ஜிக்ஸாக் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எம்போசிங்காக கூட தெரியும். அடுத்த கிளாஸில் யூ ஷேப் நெக் டிசைன் வந்துட்டு நான் சொல்லித்தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.